ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மலாய் கோஃப்தா பண்ணுறதுக்காக நான் 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டு நான் பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் கொரியாண்டர் லீவ்ஸை நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா அதையும் நான் எல்லாம் அந்த மிக்சரோடு சேர்ந்து நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரேசன்ஸும் கேஷ்நட்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் இது அந்த கோஃப்தாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா நீட் பண்ண பிறகு நான் கார்ன்ஃப்ளவர் மாவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பைண்டிங்க்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஷேப் நல்லா உங்களுக்கு டிசைர்ட் ஷேப்க்கு நீங்கள் அதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு அந்த கோஃப்தா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போதும் அது உடையாமல் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் எதிர் வெயிலாக மத்தியானத்தில் வந்ததால் என்னால் ரொம்ப நேரம் நின்று அந்த ஷேப்பை பண்ண முடியலை. அதெல்லாம் நீங்கள் பண்ண பிறகு அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலம்பி அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி நம்மளுக்கு கிரேவி பண்ணும் போது நம்ம அதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு நீங்கள் கொஃப்தாஸை நீங்கள் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுங்க. நீங்கள் பொரிக்கும் போது நிதானமாக தான் பொரிக்கணும். அதை நீங்கள் குறைச்சி தான் வச்சு சிம்மில் வச்சு பொரிக்கணும். ஏன்னா அப்படி பொரிச்சாதான் உங்களுக்கு அந்த கொஃப்தாஸ் உடையாமல் இருக்கும். உங்களுக்கு கிரேவியில் போட்டால் கூட உங்களுக்கு ஃபுல் கொஃப்தாஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது டிஷ்யூ பேப்பரில் அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும் போது உங்களுக்கு அந்த எண்ணெயும் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு அந்த கிரேவியில் உங்களுக்கு தெரியாதபடிக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண பிறகு நீங்கள் ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு பே லீஃப் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 2 துண்டு பட்டையும் 2 ஏலக்காவி மட்டும் ஆட் பண்ணுங்கள். கிராம்பு இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. 1 டீஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் அது வதக்கின பிறகு நீங்கள் முந்திரி பருப்பு இதுக்கு நான் 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக வதக்கி விடுங்க டிரான்ஸ்லூசண்ட்டாக. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் இதில் கொஞ்சம் 2 பச்சை மிளகாவை நீங்கள் உள்ளுக்குள்ளே விதை நீக்கிட்டு நீங்கள் மூடி வச்சு கொஞ்சம் வேக வைங்க. அப்போ தான் இது நல்ல சாஃப்டாக ஆயிரும். இப்போ நீங்கள் அதை தனி தட்டுக்கு நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு அந்த பே லீஃப், அந்த பட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு அது ஃப்ளேவர் மாறிடும். மிச்சத்தை நீங்கள் சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் இப்போ இந்த மலாய் கோஃப்தா கழுவுன தண்ணியவே இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக விழுது கிடைக்கும். இப்போ இந்த விழுதை மறுபடியும் கடாயில் ஊற்றிட்டு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மிக்சி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணி இந்த கிரேவியை ஒரு நல்ல கொதி விடுங்க. இப்போ அந்த முழுசாக உள்ள பச்சை மிளகாவை நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டீஸ்பூன் கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலி மலை கோஃப்தா ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் கொஃப்தாஸை நீங்கள் ஸ்லோவாக ஆட் பண்ணும் போது உங்கள் கேஸ் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வைங்க. ஏன்னா இது நின்று வெந்தால் தான் உங்களுக்கு அந்த கிரேவி அந்த கொஃப்தாஸில் நல்லா அப்சார்வ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டைம் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸையும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல அரோமேட்டிக் டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவராக கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கெண்டாக ஆயிரும். இதை நீங்கள் இன்னொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்பாத்திஸோட சர்வ் பண்ணலாம், நான்ஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.